வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் படமா வெளியான ஜீப்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ரீசெண்டா லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்கும். பேங்க்ல நடக்கிற விஷயத்தை வச்சுதான் காட்சி அமைச்சிருப்பாங்க. என்ன அந்த படத்தை விட இந்த படம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பேங்க்ல பண்ண முடியற நிறைய விஷயத்தை பத்தி இந்த படத்துல சொல்லுவாங்க. ஆனா அது பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தான் 100% புரியும் போல. ஏன்னா எனக்குலாம் ஒரு 80% தான் புரிஞ்சது. இதான் சொல்ல வராங்க, நம்மளாதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது. நான் எல்லா சீனையும் சொன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பெருசா போயிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு சில சீன் எல்லாம் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றேன். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பேங்கை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ வேலை பார்க்கறாரு. ஹீரோவோட பேரு சூர்யா அப்படின்றது. இவர் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கி வச்சிருக்காரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லீகல் அட்வைஸ்லாம் தருவாரு. அதாவது அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ற வேலையெல்லாம் இவர்கிட்ட தந்துருவாங்க. ஒரு 10-15 பேரோட அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் வேலையெல்லாம் இவர் தான் பார்த்துப்பாரு. ஹீரோவும் அம்மாவும் சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அம்மா போயிருக்க வீட்டை இவருக்கு வீடியோ எடுத்துலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. கிளம்பி வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மாக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருது. இங்க இருக்க லேடி கிட்ட பேசலான்ற மாதிரி திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க லேடி கிட்ட பேசுறதுக்கு பதிலா ஈரன் கிட்ட பேசிடுறாங்க. ஈரன் பார்க்க வந்ததா சொல்றாங்க. சாரின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப இங்க இருக்க லேடி கிட்ட இந்த இடத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண பட்ஜெட் ஒன்னா இருக்கும். ஆனா அம்மா பார்த்து வச்சிருக்க பட்ஜெட் வேறையா இருக்கு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா, இது ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி யோசிச்சு முடிவு பண்ணிப்போம், கிளம்பலான்ற மாதிரி இவரும் அம்மாவை லிப்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப பார்க்க வந்த இன்னொன்று பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இந்த இடம் விஷயமா பேசணும்ன்ற மாதிரி திரும்பி அந்த லேடி கிட்ட பேச போறாங்க. அந்த கேப்ல அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்றாங்க. அப்பதான் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மாக்கு தெரியாம இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பேரு சுவாதி அப்படின்றது. ஹீரோ பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களும் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட பேங்க்குக்கு இன்னும் 2 நாள்ல இவங்க வேலையில ஜாயின் பண்றதுக்காக வர போறாங்க. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அம்மா லிப்ட்ல ஏறுறதுக்காக வராங்க. அப்ப மட்டும் இவங்க 2 பேருமே தள்ளி தள்ளி இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அம்மாக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருது. எப்படியும் ஒரு மருமக வருவாள்ல, அவளும் நல்ல வேலையில இருப்பா, அவளும் கொஞ்சம் காசு தருவா, நம்ம சீக்கிரமா அடைச்சிடலாம், இந்த வீடே ஓகே பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கிறத அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா திரும்பி வரும்போது ஹீரோவோட டைல முடி ஒட்டி இருக்கும். அது ஹீரோனோட முடின்றது அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்கிட்டயே மறைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட செல்லமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஓகே பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் சுகர் இருக்கு, கரெக்டான டைம் இன்சுலின் ஊசி எடுக்கணும். இவர் தான் அம்மாக்கு ஞாபகப்படுத்தி ஊசி எல்லாம் எடுக்க வைப்பாரு. இப்ப ஹீரோவும் இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு பாப்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. பாபு மாலை போட்டு தான் வராரு. இவர் மாலை போட்டுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா இங்க ஷீலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஹீரோ விட பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. யாரு வேலையை ரொம்ப போரா பண்றாங்களோ அவங்களுக்கு மாலை போடுவாங்க. இதுக்கப்புறமா ஒழுங்கா வேலை பாருங்கன்ற மாதிரி இன்டைரக்டா அசிங்கப்படுத்துவாங்க. அந்த ஷீலா இந்த வாட்டி என்ன பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டா, அவளை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பாப் சொல்லிட்டு இருக்காரு. சரி பார்த்துப்போம் விடுன்ற மாதிரி ஹீரோ தான் ஆறுதல் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தன் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இவங்க பேசுறத ஒட்டி கேட்கறது தான் இவனோட வேலையா இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் ஷீலாவோட ஸ்பை மாதிரி செயல்படுவான். இது இவங்களுக்குமே நல்லா தெரியும். இவங்க ஷீலாவை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க பேசிட்டு இருக்க ஷீலாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஷீலா இருக்காங்கல்ல, ஹீரோ விட கொஞ்சம் அதிக போஸ்டிங்ல இருப்பாங்க. ஹீரோ மேல தனிப்பட்ட முறையில ஒரு கோவமும் இவங்களுக்கு இருக்கு. இவங்க மாலை போட்டு அசிங்கப்படுத்துறாங்கல்ல, இருந்தாலும் ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். இதை ஹீரோ ஒரு கம்ப்ளைண்டா மேல் இடத்துல சொல்லியிருப்பாரு. அதனால ஷீலாவை திட்டலாம் செஞ்சிருப்பாங்க. ஹீரோ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதனால தான் ஹீரோ மேல தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு கோவம் இருக்கும். ஹீரோ மாட்டினா வச்சு செய்யணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்தினதுக்கு ஹீரோ கோவப்படுறாரு. நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, தாராளமா பண்ணிக்கோ, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவகிட்ட எதுக்கு நான் பேசிட்டு நம்ம போலான்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோ அங்க இருந்து தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இப்ப மதன் குப்தான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு ஏர்லைன்ஸை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அது சார்ந்து பேசுறதுக்காக தான் ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா பார்க்க வந்த இடத்துல எட்டு இல்லன்னு தெரிய வருது. அந்த எட்டு ஆடியோ கால்ல தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க டீலை நான் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பண்ணித்தா, உனக்கு 200 கோடி ரூபாய் தரேன்ற மாதிரி மதன் சொல்லிட்டாரு. ஆனா அவர் இருக்கார்ல, எனக்கு 200 கோடி ரூபாய்லாம் தேவையில்லை, உங்க பாஸ் கிட்ட ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு மதன் என்ன சொல்றாருன்னா, நான் தான் பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பாஸோட பினாமின்னு எனக்கு தெரியும், பாஸ் கிட்ட மீட்டிங் வாங்கி தரேன்னு சொல்லுங்க, இந்த டீலை நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு.
சரி மீட்டிங் வாங்கி தரேன், டீல முடிச்சுத்தான்ற மாதிரி மதனும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஈரின் கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. ஈரின் ரொம்ப பதட்டமா பேசுறாங்க. நான் அப்புறமா வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஈரின் இவ்வளவு பதட்டமா பேசுறா, ஏதோ பிரச்சனை போலன்னு யோசிக்கிறாரு. நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. ஆக்சுவலா ஈரின் பேங்க்ல ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. ஈரின் தப்பு பண்ணல, ஒரு பையன் தப்பு பண்ணிருப்பான். அதை சரியா கிராஸ் செக் பண்ணாம இவங்களுமே அந்த தப்பை பண்ணிருப்பாங்க. 4 லட்சம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு பதிலா வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இதனால தான் பெரிய பிரச்சனை இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஹீரோ நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவ, தப்பு பண்ணி தானே ஹெல்ப் பண்ணுவ, உன் பேரு ஸ்பாயில் ஆயிட போகுது, நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு போக மனசு வர மாட்டேங்குது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் புலம்புறாரு. என் குழந்தைக்கு ஆபரேஷன் இருக்கு, நீங்க பண்ண தப்புனால என்னோட குழந்தை சாவணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால ஹீரோ எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் தெரியாம தானே வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை போட்டுட்டாங்க, அந்த நபர் கிட்ட பேசி பாத்தியான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பேசி பார்த்தேன், உங்க மேல தப்பு வச்சுட்டு என்கிட்ட எதுக்காக பேசுறீங்க, என்னால திரும்பி அந்த அமௌண்ட்டை தர முடியாதுன்னு சொல்லிட்டான், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஈரினோட வேலை கூட போக வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது ஈரினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஈரின் அந்த வேலையை பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலையை பண்ணிருப்பாங்க. அதனால தான் அந்த பையனும் தப்பு பண்ணிருப்பான், ஈரினும் தப்பு பண்ணிருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, கவலைப்படாதீங்க, உங்க 4 லட்சம் ரூபாய் சீக்கிரம் கிடைக்கும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஈரின் ஒரு நபருக்கு தப்பா போட்டாங்க பாத்தீங்களா, அந்த நபரோட பேரு பாபி அப்படின்றது. அந்த பாபியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. சரி மச்சான், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஈரின் நான் என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே பண்ணலான்ற மாதிரி இவங்க பேங்க்ல அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் அக்கௌண்ட்ல 12,000 ரூபாய் மட்டும் தான் காசு இருக்கு. ஆனா 4 லட்சம் ரூபாய் வர மாதிரி கணக்கு காமிச்சிடுறாங்க. அது வரப்போது இல்ல சார், அதனால இப்போதைக்கு 4 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த நபர் கிட்ட தந்துடுறாங்க. இப்ப 4 லட்சம் ரூபாயை இவங்க பேங்க்குக்கு கொண்டு வரணும், அதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. பாபிய வேற மாதிரி தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் நீங்க ஒரு லக்கி டிரால வின் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சரி எவ்வளவு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி பாபி கேக்குறாரு. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. சில ப்ரொசீஜர் நீங்க பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பதிலா நானே கூட அந்த ப்ரொசீஜர்லாம் பண்றேன், கொஞ்சம் கமிஷன் தாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. சரி நீயே அந்த ப்ரொசீஜர் பண்ணு, என்னோட டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு தரேன்ற மாதிரி இவரும் டீடைல்ஸ் எல்லாம் தராரு. இந்த டீடைல்ஸை வாங்குறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி பேசியிருப்பாரு. இப்ப இவருக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிருச்சுல, இது போதும் 4 லட்சம் ரூபாய் எடுத்துடலாம்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பாபி தானே போய் காசு எடுக்க முடியும், ஆனா பாபியோட பவரை இவருக்கு தந்த மாதிரி இவர் கூட இப்ப போய் காசு எடுக்கலாம். அதனால காசு எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இல்ல அக்கௌண்ட் ஹோல்டர் தான் நேரடியா வரணும்ன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றாங்க. ஏன் அவர் தான் வரணும், அவருக்கான வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்தாலே போதும், உங்க மேனேஜரை கூப்பிடுங்க நான் பேசுறேன்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஏன் சார் இப்ப இப்படி சத்தம் போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி அந்த பொண்ணு பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு எந்திரிச்சு கிளம்ப போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி, கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாங்கன்னு தெரியுது. அச்சச்சோ இந்த பொண்ணு கிட்ட போய் கோவப்பட்டு பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. மேனேஜர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் பயத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்பி வராங்க. ஒரு வாட்டின்றதுனால இதை ஏத்துக்க சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல 4 லட்சம் ரூபாயை எடுத்து இவர்கிட்ட தந்துடுறாங்க. அவனுக்குமே 4 லட்சம் ரூபாய் போன மாதிரி காட்டுது. என்ன 4 லட்சம் ரூபாய் போயிருச்சு, அவன் தான் ஏமாத்திட்டான் போலன்ற மாதிரி பாபி கோவப்படுறாரு. ஹீரோவோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் இந்த சீனை வச்சிருப்பாங்க. வேலையை காப்பாத்தி தந்ததுக்காக ஹீரோனும் இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கதான் ஜீப்ரான படத்தோட டைட்டில போடுறாங்க. மதனை பொறுத்த வரைக்கும் ஆதின்னு ஒருத்தர் கிட்ட டீல் பேசினார் பாத்தீங்களா, அந்த டீலோட முதல் ஸ்டெப்பா ஆதியோட ஆட்கள் 5 கோடி ரூபாய் மதனுக்கு தரணும். அந்த வேலையை பாபி வச்சு தான் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. பாபி இருக்காரு பாத்தீங்களா, ஏலம் நடக்கிற இடத்துல ஒரு பெண்ணை தந்துடுறாரு. அதை ஏலம் விடுங்கன்ற மாதிரி சும்மா சொல்றாரு. இவர் ஏலம் கேட்கிற மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு அந்த பெண்ணை எடுத்துடுறாரு. ஒயிட் மணியா மாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாரு. இப்போ ஒயிட் மணியா மாத்திடுறாரு. ஹீரோவும் வழக்கம் போல அவரோட வேலைக்கு காலையில வராரு. மேனேஜர் மேல கோவமா இருக்காரு. மேனேஜர் உன்னை கூப்பிட்டாருன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றாங்க. இவருமே இவரோட மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்தை ஷீல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ பாபின்னு ஒருத்தருக்காகவும் நேத்துல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அந்த பாபியோட அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி ரூபாய் வந்திருக்கு. உடனே அந்த 5 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ தான் எடுத்திருக்க, ஏன்னா பாபி சைட்ல இருந்து பிரச்சனை வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் 5 கோடி எல்லாம் எடுத்திருக்கவே மாட்டாரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இந்த தப்பை நான் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி ஷீலா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்துடுறாரு. இவன் எடுக்கல, சைனை வேற யாரோ தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஹீரோ பண்ணலன்றது இந்த பாஸுக்கு தெரிய வருது. இருந்தாலுமே இந்த 5 கோடிக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும். சீக்கிரமா அந்த காசு எங்க போச்சுன்றத கண்டுபிடி, அதை திரும்பி அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வா, அப்படி இல்லைன்னா அந்த பாபிக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. பாபி அக்கௌண்ட்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் எடுத்தார்ல, நம்மள பழி வாங்குறதுக்காக அந்த பாபி தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப பாபியை பாக்குறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு டிராபிக்ல இவர் நின்னுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பைக்ல 2 ஆளுங்க வராங்க. வந்தவங்க இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. கால் வந்தா எடுக்க மாட்டியா, எடுக்கலனா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மட்டும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்கன்னு ஹீரோக்கு புரியல. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈவென்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவை பார்க்க வேண்டியவர் கார்ல வந்து இறங்குறாரு. இவரோட பேர் ஆதி அப்படின்றது. இப்பதான் ஆதியை பத்தி சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆதி சில வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேட்ல டான் மாதிரி இருந்திருப்பாரு. நிறைய பேர் மொத்தமா வந்தாலும் சரி இவர் தனியாலா சமாளிப்பாரு. அந்த மாதிரிலாம் அவரை பத்தி நமக்கு கிளிப்பிங்ஸை காமிச்சிடுறாங்க. இப்ப அவர் தான் ஹீரோக்கு எதிர வராரு. ஹீரோக்கு இவர் யாருன்னே தெரியல. நீங்க யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் யாருன்றது கூட உனக்கு தெரியல, ஆனா என்னோட பெரிய டீலை நீ சாதாரணமா காலி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாபி இருக்கான் பாத்தீங்களா, இவரோட ஆளா தான் இருப்பான். பாபி கிட்ட இவரோட அசிஸ்டன்ட் தான் 5 கோடி ரூபாயை இந்த மாதிரி மாத்தி அனுப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனுமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். இவன் அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி ரூபாயை வர வச்சிடறான். ஆனா இவன் அக்கௌண்ட்ல இருந்து யாரோ காசை தூக்கிடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே 4 லட்சம் ரூபாயை தூக்குனார்ல, இதுவும் ஹீரோவோட வேலையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாபி சொல்லியிருப்பான். அது மூலியமா தான் இவர் வந்திருக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. சத்தியமா நான் 5 கோடி ரூபாயை எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. 4 லட்சம் ரூபாய் நீ தான் எடுத்தன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ தான் 5 கோடி ரூபாயை எடுத்திருக்கணும். நீ எடுத்தியா எடுக்கலையான்றது எனக்கு முக்கியம் இல்ல. அந்த 5 கோடி ரூபாய் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 5 கோடி ரூபாய் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஆதி சொல்லிட்டாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மதனுக்கு முதல்ல ஒரு 5 கோடி ரூபாய் தரணும்ன்ற மாதிரி பேசி வச்சிருந்தாங்கல்ல, அதை தரதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அப்பதான் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. பாபி காசை காணோன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த கரெக்டா மதன் கவனிச்சிடுறாரு. வெறும் 5 கோடி ரூபாய் டீல கூட உங்களால கரெக்டா பண்ண முடியல, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய வேலையை பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் நம்பிக்கை போக வேணாம், நான் காசை தந்துடுறேன்ற மாதிரி வேகமா ஆதி காசை தரதுக்காக வராது. நீ இந்த இடத்துல தர காசுலாம் எனக்கு தேவையில்லை, நீங்க ஏற்பாடு பண்ண காசை ஒருத்தன் தூக்கினால அவங்க கிட்ட இருந்து அந்த 5 கோடி ரூபாயை வாங்கிட்டு வந்து தா, அப்ப நீ கெத்துன்னு ஒத்துக்கிறேன், அதுக்கப்புறம் டீலை வச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த டீல் நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆதி அடிக்கிற மாதிரிலாம் வராது. என்ன அடிக்கணும்னு முடிவு பண்ணனு வச்சுக்கோயேன், நீ கேட்ட விஷயம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. ஆக்சுவலா மதனோட பாஸை மீட் பண்ணோன்றது தானே ஆதியோட பிளான். அந்த பிளானே கெட்டு போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். 5 கோடி ரூபாயை தானு கேட்கறாரு. என்கிட்ட 5 கோடி ரூபாய்லாம் இல்ல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. உனக்கு 4 நாள் தான் டைம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹீரோவோட அம்மா பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உன் அம்மாக்கு பின்னாடி என்னோட ஆட்கள் 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா உன்னோட அம்மாவோட கதையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஆதி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ரொம்ப பயப்படுறாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் 4 நாள்ல காசை தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. 4 நாளுக்குள்ள என்னோட காசை தரணும், அதே மாதிரி இதுக்கப்புறம் கால் பண்ணனா மொத வட்டியை எடுத்துரு, எடுக்கலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிளம்பலான்ற மாதிரி ஆட்களுக்கு ஒரு சொடக்க போடுறாரு. பார்த்தா இங்க இருக்க எல்லா கூட்டமும் கிளம்புது. இவ்வளவு நேரம் நின்ன எல்லாருமே ஆதியோட ஆட்கள்னு இப்பதான் ஹீரோக்கு புரியுது. பெரிய ஆள் கிட்ட போய் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பாபியை பார்த்து காசை வாங்கிடலாம்னு யோசிக்கிறாரு. பாபி வீட்டுக்கிட்ட வந்தா ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்குன்னு உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா பாபி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காருன்ற மாதிரி பாடியை வச்சிருக்காங்க. என்ன இறந்து போயிட்டான், இப்ப காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பாபி இறந்து போனதை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாரு. காசு எப்படி போச்சுனே தெரியல, நீ தான் அந்த காசுக்கு பொறுப்புன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க. அம்மாவும் பையனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ போனை எடுக்கவே மாட்டாரு. ஹீரோயினுமே சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணான்றதுக்காக தான் ஹீரோ சொல்லாம இருக்காரு. வெறும் 4 நாளுக்குள்ள ஹீரோ 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப ஃப்ரெண்ட் ஒரு ஐடியாவை தராரு. எனக்கு தெரிஞ்ச பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல டக்கு டக்குன்னு காசு ஏத்துவாரு, கம்மி காசு ரெடி பண்ணி தந்தா போதும், 5 கோடி ரூபாயா மாத்திருவாருன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மதன ஆதியை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். இது ஆதி கூட பொறுத்துக்கிறாரு. ஆதியோட அசிஸ்டன்ட் பொறுத்துக்க முடியல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதி இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தை இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது இல்ல, ஒயிட் காலர் கிரைம் மட்டும் தான் பண்ண போறோம், புரிஞ்சு நடந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோவை பாபா கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இந்த ரோலை சத்யராஜ் தான் பண்ணிருப்பாரு. நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் காசே வாங்குறது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பிரச்சனை என்னன்னா, நான் யாரையும் ஃப்ரெண்ட்ஸாவே பாக்குறது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கமிஷன் எவ்வளோ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கமிஷன் கூட எடுத்துக்கோங்க, எங்களுக்கு காசு இவ்வளவு வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
ஆக்சுவலா இந்த பங்கு சந்தையில இந்த பாபாக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கும். அது மூலியமா நிறைய வாட்டி கரெக்டா கெஸ் பண்ணுவாரு, நிறைய காசெல்லாம் சம்பாதிப்பாரு. அந்த காசெல்லாம் இவர் குதிரை ரேஸ்ல தான் விடுவாரு. ஏன்னா எல்லா விதமான சூதாட்டத்திலையும் பாபா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த குதிரை ரேஸ்ல மட்டும் ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியல. என்ன ஒரு வாட்டி கூட ஜெயிக்க மாட்டோம், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாபா யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு 5 கோடி ரூபாய் 4 நாள்ல தேவையில்ல, அதை பத்திலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. சரி ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணி தாங்க, அதை எப்படியாவது நான் 5 கோடி ரூபாயா மாத்திடுறேன், அப்படி மாத்தாம கூட போலாம், நீங்க ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் தரணும்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த டைம் ஹீரோயினும் இவரோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கோவமா இருக்காங்க, ஏன்னா நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல, அதனால தான் கோவமா இருக்காங்க. இவருமே மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. ஆனா இவர் மாட்டி இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படியே இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. இவங்களுமே என்ன விடுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களை போக வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சிலர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமே ரொம்ப வருஷம் விட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம தூக்கிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொதுவா பேங்க் தான் எடுத்துப்பாங்க, நம்ம முன்னாடி எடுத்துப்போம், அதுக்கப்புறம் திரும்பி காசை போட்டு வச்சிருவோம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு யோசிக்கிறாரு. அப்படி தூக்குறது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, அதுக்கு சில விஷயங்களை பண்ணணும். அக்கௌண்ட்டை திரும்பி ஆக்டிவேட் பண்ணோன்னு வேற வாய்ஸ்ல பேசுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. ஃப்ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறாரு. அவங்களும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அது மூலியமா உள்ள இருக்க காசெல்லாம் எடுக்கிறாரு. அந்த மாதிரி காசா சேர்த்து இவர் ஒரு 40 லட்சம் ரூபாய் சேர்த்துறாரு. இதை நம்ம பாபா கிட்ட தருவோம், பாபா கொஞ்சம் அதிகமாக்கிட்டாருன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. 40 லட்சம் ரூபாய் இருக்கு, எப்படியாவது 5 கோடி ரூபாய்க்கு மேல மாத்தித்தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. என் கமிஷனையும் சேர்த்து 6 கோடி ரூபாயா மாத்தணும், கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இந்த பாபா கிட்ட வந்துட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த மதனை பொறுத்த வரைக்கும் ஆதி மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்காரு. காரணம் மொத வட்டி இவரை பினாமின்னு சொல்லிட்டார்ல, அந்த அசிங்கம் இவருக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால தான் ஆதி கிட்ட வேணும்ட்டு இவர் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஏர்லைன்ஸோட டீல் பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்பயும் மதன் இருக்கார்ல, 5 கோடி ரூபாயை வாங்குனீங்களா இல்லையான்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டாரு. இன்னும் 4 நாள்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி ஆதி சொல்லிட்டாரு. எதுக்கு 4 நாள் டைம் குத்திங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவன் சாதாரண ஆளு, அவன் 5 கோடி ரூபாய் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. அடுத்த 1 மணி நேரத்துல அவன் கிட்ட இருந்து வெறும் 50 லட்சம் ரூபாய் மட்டும் வாங்கி காட்டுங்க, நீங்க வாங்கிடுவீங்க, நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரிலாம் மதன் சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கார்ல, உடனே அவனுக்கு கால் பண்ணி வெறும் 50 லட்சம் ரூபாய் மட்டும் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டுமே உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட 5 கோடி ரூபாய் கேட்டோம்ல, அதெல்லாம் தர தேவையில்ல, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள 50 லட்சம் ரூபாய் தந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஹீரோ கிட்ட 40 லட்சம் ரூபாய் இருக்கு, இவரோட சேவிங்ஸா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கும், அதை சேர்த்து போட்டு தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பாபா நீங்க காசை திரும்பி தந்துருங்க, நாங்க வேலையை முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களோட விருப்பம், சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி பாபாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. மதனுமே காசு வருதான்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட காசு இருக்கு, போட்டுலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் புதுசா ஒரு பிரச்சனை வருது. ஆக்சுவலா சுவாதியோட அக்கௌண்ட்டுக்குள்ள இருந்து தானே இவர் போய் பார்த்தாரு. ஆக்சுவலா சுவாதிக்கு அந்த இடத்துக்குள்ள போறதுக்கான அத்தாரிட்டியே இருக்காது. நீங்க எதுக்காக அந்த பேஜுக்குள்ள எல்லாம் போனீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி மேனேஜர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க தான் போலல, அப்ப ஹீரோ தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சமாளிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை சந்தேகப்பட்டு அவர் அக்கௌண்ட்ல காசு இருக்கான்னு செக் பண்ணிட்டா பிரச்சனை, அவர் செக் பண்றதுக்குள்ள நம்ம காசை திரும்பி போட்டுலான்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அவர் பார்க்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போட்டுலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப மேனேஜரும் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்குள்ளேயா காசு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டாரு. இவர் செக் பண்ணும்போது கரெக்டா ஹீரோ காசை போட்டுறாரு. அதனால எல்லாம் கரெக்டா இருக்கு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. மேனேஜர் கிட்ட இருந்து சமாளிக்கிறதுக்காக தான் ஹீரோ வேகமா காசெல்லாம் போட்டிருப்பாரு. ஆனா இப்ப போட வேண்டிய இடத்துல இவங்களால காசை போட முடியல. அவன் என்ன ரியாக்ட் பண்ண போறானோ தெரியலன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காசு வரல, அதனால மதன் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாரு. 50 லட்சம் ரூபாயே வரல, இல்ல 5 கோடி ரூபாய் எப்படி வரும், நீ எல்லாம் சரியான வேஸ்ட், பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்குன்னு சொல்லிட்டாரு. ஓவரா திட்டினதுனால ஒரு ஸ்டேஜ்ல ஆதிக்கு கோவம் வந்துருது. இவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இப்ப ஆதியோட அசிஸ்டன்ட்டும் கோவப்பட்டு பாட்டில உடைச்சு அவரோட கழுத்திலேயே குத்தலான்னு நினைக்கிறாரு. ஆனா ஆதி சட்டுன்னு தடுத்துடுறாரு. நான் தான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், வேணான்ற மாதிரி ஆதியும் அசிஸ்டன்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஆதியோட பையன் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாத்துறான். ஆதியும் நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி பையனை கூப்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாரு. இப்ப மதனுமே டென்ஷன் ஆயிடுறாரு. உன் அப்பா சரியான வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பையன் காதுல கேட்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காருல, அதை பத்தி எல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியாது. அதனால ஹீரோயினுமே எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன்னால என்னோட வேலை போயிருக்கோன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த சமயம் போன் கால் வருது. இவர் போன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஆதியோட காலா இருக்கும். இப்ப அசிஸ்டன்ட்டும் அவன் காலை கட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஆதி கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு ஆதி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ இடத்த நமக்கு காட்டுறாங்க.
ஹீரோ நிறைய பேரோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணார்ல, எல்லா அக்கௌண்ட்லயும் குழப்பம் வருது, நிறைய காசு குறையுது, நிறைய காசு கூடுது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இப்ப பேங்கை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிய வருது. ஹீரோ சொதப்பி தான் இப்படி நடக்குதுன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவை எல்லாருமே ஒரு பார்வை பாக்குறாங்க. இது எல்லாம் ஆதியோட வேலைன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இன்னைக்கு அந்த மதனை நீ அப்படியே விட்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆதியோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவர் அசிஸ்டன்ட்டுக்கு புரிய வைக்கணும், அதனால பையன்கிட்ட கதை சொல்ற மாதிரி சொல்லான்ற மாதிரி பையன்கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யானையை வச்சு அந்த கதையை சொல்ற மாதிரி தான் இவரை பத்தி சொல்லிட்டாரு. ஆதியை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, அனாதையா கொல்கட்டால தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு பெரியவரை பாப்பாரு. அந்த பெரியவர் கொலை பண்றதுக்காக வரும்போது தான் ஆதியை பார்த்திருப்பாரு. ஆதியை புடிச்சு போய் வழக்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆதி அவர் கூட இருந்து தான் இந்த ரவுடி செட்ல ஃபுல்லா இறங்கியிருப்பாரு. இந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தங்களை பார்த்திருப்பாரு. அவங்களோட பேர் ஆராத்யா அப்படின்றது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள காப்பாத்துற வேலை பண்ணிருப்பாரு. இது மூலியமா அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்களுக்குமே இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆதியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்குனாலும் இவரோட உயிருக்கு ஆபத்து வரலான்றது ஆராத்யாவுக்கு தெரியுது. ஆனா பெருசா இவர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுக்க முடியல. இப்ப வேற ஒரு இடத்துல அட்டாக்குக்காக இவர் கிளம்ப போறாரு. அப்ப ஆராத்யாவா நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. நான் பிரெக்னண்டா இருக்கேன், சீக்கிரமா நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அதே மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன், என் கவலை எல்லாமே நமக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சுதான், நீங்களும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் என்னைக்குனாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருங்க, நம்ம குழந்தைய நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இறந்து போயிருப்பாங்க. இவர் குழந்தைக்காக இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் விடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவரை ஒரு பெரியவர் சேர்த்துக்கிட்டார்ல, அந்த பெரியவரை இந்த இடத்துல லீடரா மாத்திட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பெரியவர் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு லீடர்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சிண்டிகேட்ல ஏகப்பட்ட பேருக்கு அந்த பதவி மேல ஆசை இருக்கும். இவரெல்லாம் தலைவரா ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆதி கோவப்படுறாரு. ஆதிக்கு விசுவாசமா கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க சட்டுன்னு கன் எடுத்து இங்க எதிர்த்து பேசின எல்லாரோட கதையை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பெரியவர் தான் லீடர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு எந்த விஷயம்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவர் குழந்தையும் ஒரு அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இவர் யானைன்னு மீன் பண்ணி தான் கதையை சொல்லிட்டு இருக்காரு. அந்த யானையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு காட்சிலவை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதுக்காக ஒரு நரி கிட்ட தான் வழி கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மதனை தான் நரின்னு மீன் பண்றாரு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு எலி வந்துருச்சு, அந்த எலியால தான் பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த எலியை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த எலியால் தானே பிளான் சொதப்பிக்குச்சு, எலியை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். அதே விஷயத்தை தான் நானும் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் எலியின் மீன் பண்றது ஹீரோவை தான். ஆக்சுவலா காசு இஷ்டத்துக்கு அக்கௌண்ட் மாறி மாறி போச்சு பாத்தீங்களா, அதனால எல்லாருமே இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஏன் போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ மேல மேனேஜருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறாரு. போலீஸும் பின்வாசல் வழியா அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் கிளம்புன்ற மாதிரி மேனேஜர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவருமே வீடு வந்து சேர்ந்துடுறாரு. அம்மாவும் கால் பண்ணும்போது எதுக்காக எடுக்கலன்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு, கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நீங்க ஊசி போட்டுக்கிட்டீங்களான்னு கேட்கறாரு. போடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை வாட்டி சொல்றது, கரெக்டா டைமுக்கு போட்டுக்கணுமா, கையை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஊசி எல்லாம் போட்டு விட்டுறாரு. இப்ப ஹீரோவும் ரூம்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அப்ப அம்மா போனுக்கு கால் வருது. ஆக்சுவலா ஆதி தான் அம்மா போனுக்கு வந்திருக்காரு. ஆதின்னு உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராரு. தாங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட போனை வாங்கிடுறாரு. ஹீரோவும் ஆதி கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆதி இருக்கார்ல, நீ போட்ட ஊசி இன்சுலின் ஊசின்னு கன்ஃபார்மா தெரியுமான்னு கேக்குறாரு. இவன் ஊசியில ஏதோ பண்ணிருக்கான்னு ஹீரோக்கு புரியுது. இப்ப அம்மா கீழே விழுந்துடுறாங்க. இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஆதி இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கூட அரை மணி நேரம் ஆகும், ஆனா உன்னோட அம்மாக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, என்ன பண்ண போறன்ற மாதிரி கேட்கிறான். ஆதி தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன் காசை நான் திரும்பி தந்துடுறேன், பிளீஸ் காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. சரி வெளியே போ, ஒருத்தன் நிப்பான், அவன் கிட்ட இன்ஜெக்ஷனை வாங்கி போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேகமா வெளியே ஓடி வராரு. ஒரு நபர் இன்ஜெக்ஷனை தராரு. இந்த இன்ஜெக்ஷனை போட்டா உன்னோட அம்மாக்கு டைம் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் சேருன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஆதியோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு தகவலை சொல்றாரு. ஆதியும் அந்த தகவலை கேட்டுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக நேரடியா ஆதி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஆனா ஆதி ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்கல்ல, என் பையன் வாங்கிட்ட காசு வாங்கியிருக்கான் போல, நீ கவலைப்படாதப்பா, என் பையன் வாங்கினா கரெக்டா தந்துருவான், உன் காசையும் சீக்கிரமா தந்துருவான்ற மாதிரி சொல்றாங்க. ஆதியும் உடம்ப பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா மதன் இருக்காரு பாத்தீங்களா, ஆதி இல்லாமயே டீலை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஏர்லைன்ஸோட ஓனர் கிட்ட பேசுறாரு. உனக்கு நான் அதிகமா கூட காசை தரேன், டீலை முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆதி இல்லாம இந்த டீலை பண்ண முடியாது, சாரின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு.
நிறைய தரண்டா, நம்ம டீலை வச்சுக்கலாம், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த நபர் சைடு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆதி ஆளுங்க இவரை லாக் பண்ணி தான் இப்படி பேச வச்சிருப்பாங்க. இவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த ரவுடி இருக்கார்ல ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம இவர் இப்படி பேசியிருப்பாரு. ஆதி வழியா தான் அவன் டீலிங் பண்ணுன்ற மாதிரி இவங்க உறுதியா இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஆதியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆதி கிட்ட நேரடியா பேசாம பையன் கிட்ட பேசுற மாதிரி ஆதி கிட்ட பேசுறாரு. உனக்கு ஒரு மிஸ் ஹோம்ஒர்க் தந்திருக்காங்க, 4 நாள் டைம் தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மிஸ் ஹோம்ஒர்க்கை கேட்கணும். நடுவுலயே கேட்டாங்கன்னா அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இந்த பையனும் கண்டிப்பா தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா ஆதி நடுவுல காசு கேட்டார்ல, அதை மீன் பண்ணி தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு 4 நாள் டைமை குத்த, அந்த 4 நாள் முழுசா முடியட்டும், கண்டிப்பா உன்னோட காசை தந்துடுறன்ற மாதிரி சொல்றாரு. சரி 4 நாள் டைம் எடுத்துக்கோ, கண்டிப்பா காசை தந்துருன்னு கிளம்புறாரு. ஃப்ரெண்டு சொல்லி இப்பதான் ஈரனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அன்னைக்கு கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அக்கௌண்ட்ல ஏடவிடமா என்னென்னமோ நடந்தது பாத்தீங்களா, அதுக்கான என்கொயரி நடக்குது. ஹீரோவும் பதில் சொல்ற இடத்துல உட்காந்து இருக்காரு. ஆனா எல்லா ப்ராப்ளமும் இப்ப சால்வ் ஆயிருது. ஏதோ சிஸ்டமேட்டிக் எரர் நடந்த மாதிரி தான் அங்க இருக்கவங்களுக்கு காட்டுது. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அந்த ஆதி தான் சால்வ் பண்ணிருக்கான்னு ஹீரோக்கு புரியுது. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ காசை மட்டும் ரெடி பண்ணுன்ற மாதிரி ஆதி சொல்லியிருப்பாரு. ஓஹோ, ஆதி தான் நம்மளை காப்பாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஹீரோ திரும்பி பாபா கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா போறதுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் காசு வேணும்ல, அந்த காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. பேங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நாளா இதுல சேர மாட்டேன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்காக பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா வராங்க. எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வால்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வால்ட் எல்லாம் இருக்கும். அதுல இருக்க ஒரு வால்ட்டை மட்டும் தூக்குறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். அந்த வால்ட்டுக்கு 2 சாவி இருக்கு. 2 சாவி யார் யார்கிட்ட இருக்கும்னா, ஒன்னு ஸ்பை கிட்ட இருக்கும், ஒன்னு ஷீலா கிட்ட இருக்கும். சோ அவங்க 2 பேர்கிட்ட இருக்க சாவியை சாமர்த்தியமா தூக்கணும், உள்ள போய் வால்ட்ல இருக்க காசு எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 3 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். அதை தூக்கிட்டோம்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு திரும்பி காசை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஷீலா அவங்களோட லாக்கரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லாக்கரை யூஸ் பண்ணும்போது இப்படிதான் வருவியான்ற மாதிரி ஷீலா கோவப்படுறாங்க. இவர் ஷீலாவை டைவர்ட் பண்ணி ஷீலா கிட்ட இருக்க சாவியை தூக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. தெரியாம தள்ளி விடுற மாதிரி அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. நீ முட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள டைவர்ட் பண்ணி இவரும் சாவி எடுத்துறாரு. அவங்க எந்திரிக்கும் போது காஃபி கொட்டுற மாதிரி செட் பண்ணிருப்பாரு. அவங்க எந்திரிக்கிறாங்க, காஃபி கொட்டிருது, ட்ரெஸ் மேல எல்லாம் காஃபி ஊத்திருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆதிக்கு கால் பண்றாரு. இங்க இருக்க சிசிடிவி எல்லாம் கட் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆதி கேக்குறாரு. உள்ள உன்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணுன்னு கேக்குறாரு. சரி பண்றன்ற மாதிரி இந்த இடத்துல ஆதியும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா மதன் இருக்கார்ல, இப்ப பம்முன மாதிரி தான் ஆதி கிட்ட பேசுறாரு. ஏன்னா இவரால தனிப்பட்ட முறையில அந்த டீலிங்க பண்ண முடியல, அதனால தான் திரும்பி ஆதி கிட்ட வந்திருக்காரு. ஆதி இப்ப தெனாவட்டா பேசுறாரு. நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, அந்த 5 கோடி ரூபாய் முதல்ல என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் டீலிங் எல்லாம் வச்சு போன்ற மாதிரி இவரும் தெனாவட்டா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிளான் போட்டார்ல, அது என்ன பிளான் நமக்கு காட்டுறாங்க. ஃபயர் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்படி ஃபயர் அலாரம் அடிக்கும் போது எல்லாருமே வெளியே கிளம்பி போவாங்க. ஆனா ஹீரோ மட்டும் உள்ளே ஒளிஞ்சுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அதே சமயம் அந்த ஷீலாவையும் மாட்ட வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதனால ஷீலா ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது கதவை வெளியே இருந்து லாக் பண்ணிடுறாங்க. ஷீலா கத்துறது கூட கேட்க கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ட்ரில்லிங் போடுற வேலையை பாருங்கன்னு ஒரு அண்ணன் கிட்ட நடிக்க வைக்கிறாரு. எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ஷீலாவும் ஹீரோவும் மட்டும் உள்ள இருக்காங்க. ஏன் ஷீலா இன்னும் வெளியே வரலன்ற மாதிரி ஸ்பையும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, உள்ள ஏதாவது நெருப்பு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க. ஹீரோ அவங்களுக்கு தெரியாம தான் ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. கடைசியா வால்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள நுழையலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த இடம் லாக் செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஃபயர் அலாரம் ஆன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அந்த லாஜிக்கை இவங்க எல்லாருமே மறந்துருப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபயர் அலாரம் விட்டு விட்டு அடிக்குது பாத்தீங்களா, இந்த கேப்புக்குள்ள ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, அந்த கேப்ல நான் உள்ள புந்து போயிடுறேன்னு சொல்றாரு. ஈரினோ சரின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க யாருமே இல்ல. இவங்க இருக்காங்கல்ல, கரெக்டா அந்த சவுண்ட் பாஸ் ஆகும் போது பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. கதவு திறந்துட்டு சட்டுன்னு மூடுது. அந்த கேப்புக்குள்ள ஹீரோவா அந்த வால்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ஒரு இடத்த ஓபன் பண்ற மாதிரி தானே பிளான் வச்சிருந்தாங்க. 2 சாவி இருக்கு, இவங்களுமே அதை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு வால்ட் இருக்கு, இதுக்குள்ள வேற ஒரு வால்ட் இருக்கு, இதையும் ஓபன் பண்ணோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுல என்ன மாதிரி லாக் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்பர் போட வேண்டி இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா ஷீலாவோட பர்சனல் லாக்கரை இவர் பார்த்தார்ல, அவங்க பாஸ்வேர்டு போடுறதையும் பார்த்திருப்பாரு. ஷீலா அவளோட லாக்கருக்கு ஒரு பாஸ்வேர்டை வச்சிருந்தா, அதுதான் இதுக்கும் பாஸ்வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பாஸ்வேர்டை போடுன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை பாஸ்வேர்டு தப்பாச்சுன்னா அலாரம் அடிச்சிரும், நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் அதுக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கிறத பாக்குறாரு. போர்டை ஓபன் பண்ணா காசு இருக்கு.
சும்மா ஏமாத்துறதுக்காக தான் அந்த லாக்கரை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. லாக்கருக்குள்ள காசு இல்ல, பின்னாடி தான் காசு இருக்கு. இப்ப ஹீரோவும் உள்ள இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப இத மறைச்சு வைக்கணும்ன்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பேக் பிஞ்சு காசெல்லாம் கீழே கொட்டிருது. இப்ப ஆளுங்கெல்லாம் வேற உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காசெல்லாம் எப்படி தூக்குறது அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து ஒரு விஷயத்த ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் மாட்டிக்கிட்டாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஹீரோ மாட்டிக்கல. ஆக்சுவலா அந்த ஷீலா தான் வெளியே வந்திருக்காங்க. யார் என்ன லாக் பண்ணிட்டு போனது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சைலண்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்துல வராரு. ஃப்ரெண்ட்ஸும் காசு எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. குப்பை தொட்டில தான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சட்டுன்னு பேக்ல எடுத்து வைக்க முடியல, குப்பை தொட்டிலே இவர் வச்சிருப்பாரு. இப்ப குப்பையை கொட்டதுக்காக ஆளுங்க போறாங்க. அவங்க கொட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து இவங்களுமே அந்த பேக்கை எடுத்துடுறாங்க. முதல்ல 40 லட்சம் ரூபாய் தந்து 5 கோடியா மாத்த சொன்னாங்கல்ல, இப்ப 2 கோடி ரூபாய் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படியாவது 7 கோடி ரூபாயா மாத்திருங்க, 5 கோடி ரூபாய் அவங்களுக்கு தரணும், 2 கோடி ரூபாய் திரும்பி வைக்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி பாபாவும் ஏத்துக்கிறாரு. பங்குச்சந்தை சில நாள் ரொம்ப மோசமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மோசமா இருக்கு. ஐயோ பாபா காசை என்ன பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பையன் பர்த்டே போல ஆதி கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் மதன் கிட்ட இருந்து கால் வருது. ஆதி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போனார்ல, அதுல மதன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஆதியோட அசிஸ்டன்ட்ட தூக்கிடுறாரு. உன் அசிஸ்டன்ட் இங்கதான் இருக்காரு, வந்து பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் பையனை பிக்கப் பண்றதுக்காக தான் போயிருப்பாரு. இவங்க மடக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னு அசிஸ்டன்ட் இருக்காருல, நீ ஒளிஞ்சுக்கோ, அப்பா வந்தா மட்டும் தான் வெளியே வரணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த பையன் வேகமா பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான். மதனுக்கு பையன் இருக்கிறது தெரியல, பையன் இருக்கிறது தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆதியும் பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாபா கால் பண்றாரு. கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. என்ன சோகமா பேசுறீங்க, எல்லாம் போச்சான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. போலப்பா, எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. ஆக்சுவலா கிராஷ் ஆக போறது முன்கூட்டியே இவருக்கு தகவலா கிடைச்சிருக்கும். அதுக்கேத்த மாதிரி இவர் பண்ணிருப்பாரு. சோ இவருக்கு நிறைய காசு கிடைச்சிருது. பாபியோட 5 கோடி அக்கௌண்ட்ல போட்டுட்டேன், அதே மாதிரி என் கமிஷன் எடுத்துட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட காசை தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஆளுங்க சுத்து போடுறது ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. மச்சான் சுத்து போடுறாங்கடா, சீக்கிரமா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. நீ சமாளிச்சுக்கோன்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு காட்டுறாங்க. பாபியோட ஒய்ஃப்ன்ற மாதிரி ஒருத்தங்க வீல் சேர்ல வந்திருக்காங்க. மேனேஜர் கிட்ட கேட்டுதான் காசு தருவேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாபியோட 5 கோடி ரூபாயை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் வச்சு இவன் எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவர் நிறைய ப்ரூஃப் எல்லாம் தந்தார்ல, அந்த ப்ரூஃப் எல்லாம் இவங்க காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. இவனை யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் தப்பான வேலை பார்க்கறதுனால அடிக்கடி பெரிய அமௌண்ட்லாம் வரும்னு இவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 5 கோடி ரூபாய் வந்திருக்கும். அந்த 5 கோடி ரூபாயை இவங்க உடனே தூக்கி இருப்பாங்க. சோ 5 கோடி ரூபாயை தூக்குனது இவங்க தானே தெரிய வருது. இப்ப இந்த 5 கோடி ரூபாயும் தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, திருடங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க திருடங்க கிடையாது, மதன் தான் இந்த டீல் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த மதன் இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஆதி வந்துட்டு இருக்காரு. அப்பா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் காரை விட்டு இறங்குறான். அப்பதான் பையன் இருக்கிறதே மதனுக்கு தெரிய வருது. இப்ப ஆதியே இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஃப்ரெண்டு மாற்ற நிலைமை வருது. அப்ப காப்பாத்துறதுக்காக கரெக்டா இந்த இடத்துக்கு பாபா வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா சண்டைலாம் போடுறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி பாபா போக சொல்றாரு. அசிஸ்டன்ட்ட கொல்ற அளவுக்கு மதன் வந்துட்டான்ல, இதனால ஆதி கோவப்பட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் மதனோட பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஒரு பெரிய டீமோட வந்திருக்காரு போல. டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கன்னை வச்சு இந்த இடத்துல இருக்க ஆதியை லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் வால்ட்ல சீக்கிரமா காசை வைக்கணும்ன்ற மாதிரி போன்ல பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஸ்பை கேட்டிருப்பான். ஆக்சுவலா வால்ட்டை பத்தி ஏதோ பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷீலா கிட்ட சொல்றான். ஷீலாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பேசினதை அவன் கேட்டுட்டான்டா, சீக்கிரமா கிளம்பி வாங்க, அவங்க செக் பண்றதுக்குள்ள உள்ள வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், சீக்கிரமா வந்துடுறோன்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. இப்பதான் மதன் பாஸ் யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டேட் சிஎம்மா தான் இருப்பாரு. பொண்ணு தான் ஏர்லைன்ஸ் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. பொண்ணு கேட்டதை கூட என்னால பண்ண முடியல, நீ என் கூட டீல் பேசணும்லாம் ஆசைப்பட்டல, இந்த வேலையை கூட உன்னால முடிக்க முடியாதான்ற மாதிரி ஆதி கிட்ட கேட்கிறாரு. வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், 5:30 மணிக்கு உங்களுக்கு தரதா ப்ராமிஸ் பண்ண, 5:30 மணிக்கு தந்துருவன்ற மாதிரி சொல்றாரு. மதன் இருக்கார்ல, இவன் நல்லா பேசுவான் ஆனா எதுவுமே பண்ண மாட்டான். இன்னும் அந்த 5 கோடி ரூபாய் கூட கிடைக்கலன்னு சொல்றாரு. 5 கோடி ரூபாயும் கிடைக்கும், அந்த டீலும் இன்னைக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நானே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த சிஎம்ஓ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் காசை திரும்பி உள்ள வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் இருக்கார்ல, பேங்க்ல இருக்க ஒரு ஆள் கிட்ட பேசிடுறாரு. அவன் என்ன பண்றானா 10 நிமிஷம் எல்லா சிசிடிவியும் கட் பண்ணிடுறான். ஹீரோ இந்த கேப்ல உள்ள போய் எப்படியாவது வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஷீலா இந்த இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
வால்ட்ல இருக்க காசை யாரோ தூக்கி இருக்காங்க, நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஷீலாவும் மேனேஜரும் சேர்ந்த மாதிரி தான் செக் பண்றதுக்காக போறாங்க. செக் பண்ணவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள காசு இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காசு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோ தான் பேக்கோட நின்னுட்டு இருக்காரு. இத பாக்குற ஒருத்தரும் பேக்கை செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. செக் பண்ணா உள்ள துணிமணி தான் இருக்கு. இப்ப எல்லாரோட ரூமையும் செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாரோட இடத்தையும் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஷீலாவோட லாக்கரை செக் பண்றாங்க. பார்த்தா லாக்கருக்குள்ளதான் மொத்த காசும் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோக்கு உள்ள வைக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. ஷீலாவோட லாக்கர்ல வச்சிடலாம், அதோட பாஸ்வேர்டு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுதான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஷீலா கிட்டயும் அந்த ஸ்பை கிட்டயும் தான் கீ இருக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த லாக்கர்ல இருந்து இந்த லாக்கர்ல காசு எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்த ஆபீசரும் சந்தேகப்படுறாரு. நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. இங்க எதுவும் நீங்க பேச தேவையில்ல, என்கொயரியில பாத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த ஆபீசரும் கோவமா சொல்றாரு. இப்பதான் ஈரின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பாபி ஒய்ஃப் வந்தாங்க, பாபியோட 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அவங்க காசு எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப காசு எப்படி நம்ம ஆதிக்கு போடுறதுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃப்ரெண்டு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஆதியை நமக்கு காட்டுறாங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. 5:30 மணி ஆகும் போது ஆதி அந்த டீலையும் முடிச்சிடுறாரு. அதே மாதிரி 5 கோடி ரூபாயும் வந்துருது. இதனால மதனால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அவனை விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சிஎம்ஓ தோல்ல கையை போட்டு பேசுறாரு. உனக்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆதியோட கையில இருக்க டாட்டுவை இப்பதான் சிஎம் பாக்குறாரு. ஆதி கொல்கட்டால ரவுடியா இருந்ததெல்லாம் சிஎம்க்கு ஓரளவுக்கு தெரியுது. என்ன வேணுமோ பார்த்து பண்றன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஆதி வந்திருக்காரு. நீ இந்த விஷயத்த பண்ணலன்னு எனக்கு பாதியிலேயே தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஆதி சொல்றாரு. ஆதியோட ஆள் ஒரு தகவல் சொல்றதுக்காக வந்தார்ல, சூர்யா மேல எந்த தப்புமே இல்ல, 2 லேடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 2 லேடிஸ் தான் பண்ணாங்க அப்படின்றது ஹீரோக்கும் தெரியும். இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பாபியோட பாடியை பாக்குறதுக்காக வந்தார்ல, அப்போ ஒரு விஷயத்தை இவர் கவனிச்சிருப்பாரு. பேங்க்ல இருந்த அந்த லேடி தான் பாபியோட ஒய்ஃப்ன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம ப்ரூஃப் எல்லாம் வேற தந்தோம்ல, நம்ம ப்ரூஃப் வச்சுதான் இந்த 5 கோடி ரூபாயை தூக்கி இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒழுங்கா அந்த 5 கோடி ரூபாயை தாங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த காசு எங்களுக்கு தேவை, அப்பதான் இந்த ஆசிரமத்தை எங்களால காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் வயசானவங்களுக்காகவும் தான் இந்த இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த 5 கோடி ரூபாயை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப எங்களால தர முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி, நானே ஏற்பாடு பண்றதுக்கு ட்ரை பண்றேன், அப்படி முடியல நான் மட்டும் உங்ககிட்ட கேட்கறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2வது வாட்டி பாபியோட ஒய்ஃப் காசு எடுக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்க ஏமாத்துறதுக்காகலாம் வரல, ஹீரோ சொல்லி தான் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. கரெக்டா 5:30 மணிக்கு ஆதியோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜும் அனுப்பியிருப்பாங்க. அதனால ஹீரோ கூலா தான் இருந்திருப்பாரு. அப்படிதான் ஆதிக்கு கரெக்டா காசு கிடைச்சிருக்கும். ஹீரோ பண்ண ஹெல்ப்னால தானே அவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க. எல்லாருமே ஹீரோவை பார்த்து நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆதி பையன் இருக்கான்ல, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கிஃப்ட தரான். ஹீரோவும் என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்றாரு. உன் அம்மா கிட்ட என் சார்பா மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரி ஆதி எழுதி இருக்காரு. அதே மாதிரி ஒரு கீ இருக்கு. ஆக்சுவலா இவங்க ஒரு பிளாட்டை பார்த்தாங்கல்ல, அந்த பிளாட்டை ஆதி சும்மாவே உங்களுக்கு வாங்கி தந்திருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃபேமிலியோட இந்த வீட்டுக்கு குடி வந்துடுறாரு. ஹீரோயின் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் அவ்வளவு காசு ஜெயிச்சாரு, ஆனா அதை யூஸ் பண்ண முடியலையேன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் உங்களுக்கு பாபா கிட்ட இருந்து கால் வருது. பாபா என்னைக்காவது ஹார்ஸ் ரேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த ஹார்ஸ் ரேஸ்லயும் ஜெயிச்சிடுறாரு. உங்க கமிஷனை வச்சுதான் நான் ஜெயிச்சிருக்கேன், உங்களுக்குமே ஒரு பெர்சன்டேஜ் தரேன்னு சொல்லிட்டாரு. பெர்சன்டேஜ் எவ்வளவு தேரோன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பெருசா ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டாரு. அவ்வளவு அமௌண்டான்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.